உதயன் அவர்களே, இன்றைய அமர்வின் சிறப்பு தலைப்பில் கருத்தரங்க உரையாற்ற வருகியிருந்திருக்கக்கூடிய கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு திருக்குறளும் திராவிடமும் என்ற தலைப்பில் மிக சிறந்ததொரு சிந்தனை உரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் தகடூர் சம்பத் ஐயா அவர்களே, இன்றைய அமர்வுக்கான அருமையானதொரு தலைப்பு, கவியரங்க தலைப்பு, உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்று உணர்ச்சி தெரிக்கக்கூடிய பாவேந்தரனுடைய பாடல் வரிகளை கவிதையாக ஆக்கி தமிழ் பெயர் சமுதாயம் இனி முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு என்ன என்பதை இந்த தலைப்பின் வாயிலாக அறிவுறுத்தியிருக்கக்கூடிய அற்புதமான தலைப்பில் கவி பாட வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களே, இந்த கவிஞர் பெருமக்களை ஒருங்கிணைத்து தலைமை ஏற்று மிக சிறப்பானதொரு தலைமை கவிதை வழங்கி நெறியாள்கை செய்ய இருக்கின்ற அஞ்சான் நெஞ்சன் என்றே சொல்லலாம். பள்ளி கல்வித்துறையில் அமைச்சு பணியில் அவர் பணியாற்றியிருந்தாலும் அதிகாரமிக்க கல்வித்துறை அலுவலர்களை எல்லாம் ஒலிக்கி கேள்வி கேட்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு தோழர், ஆல இளவல். அவர் கவிதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ இல்லையோ, ஆனால் உணர்ச்சி தெரிக்கின்ற சொற்களை கோர்ப்பதிலே வல்லவர். அந்த ஆல இளவர் அவர்கள் இந்த கவியரங்க தலைமை ஏற்றிருக்கின்றார். அவர்களையும் இறுதியிலே நன்றியுரை வழங்க இருக்கின்ற சிந்தனையாளர், பொருளியல் ஆசிரியராக இருந்தாலும் அந்த வழி வந்த தமிழ் உணர்வின் அந்த குருதி வழியான உறவுக்கு சொந்தக்காரரான தோழர் மணிமாறன் அவர்கள் நன்றி உரையாற்ற இருக்கின்ற அவர்களையும், எப்போதும் போல தமிழ் சிந்தனையாளர் பேரவை மற்ற இலக்கிய அமைப்பிலிருந்து தனித்துவம் கொண்ட ஒரு அமைப்பு. அங்கே சென்றால் வெறுமனே செவிக்கு இன்பம் என்கின்ற அளவையும் தாண்டி சிந்தனைக்கு ஒரு விருந்து என்கின்ற அந்த உணர்வோடு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சிந்தனையாளர் உணர்வு மிக்க தோழர்களே, அன்பு நண்பர்களே, அன்பு கண்டி அந்த சிறுவன் அவர்களே, அத்துணை பேரையும் அக்டோபர் மாதத்து நிகழ்வின் சார்பில் உங்களை எல்லாம் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்ற வகையில் உங்களுக்கு முதற்கண் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்கிற அந்த தலைப்பை சொல்லுகிற போதே எனக்கு சில பல சிந்தனைகள் தோன்றின. ஆனாலும் வேறு வேறு கடமைகள் இருந்ததினாலே அதில் என்னால் இப்பொழுது நேற்றுத்தான் வெளியூர் சென்று விட்டு ஒரு 3-4 நாட்கள் சுற்றுப்பயணம் முடித்து விட்டு வந்தேன். அதில் வருகின்ற போதெல்லாம் கூட ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல 4 வரிகள் எழுதிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையவில்லை. ஐயா அவர்கள் பொறுத்தருள வேண்டும். என்றாலும் இந்த எனக்கு கொடுத்த இந்த வரவேற்புரை என்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கவிதை வாசித்தால் 2 நிமிடம் எடுத்துக்கொள்வேன் அல்லவா? அந்த 2 நிமிடம் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த ஒரு கருத்தினை மட்டும் வைத்து என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏற்கனவே பலமுறை கிடைக்கின்ற வாய்ப்பின் போதெல்லாம் இதை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்றாலும் கூட மீண்டும் ஒரு நினைவூட்டலாக இந்த தலைப்பை ஒட்டி, கருத்தரங்க தலைப்பை ஒட்டிய ஒரு செய்தி. தமிழ் மொழிக்கு பக்தி மொழி என்று ஒரு பெயர் உண்டு. ஏன் பக்தி மொழி என்று தமிழுக்கு பெயர் உண்டு என்றால்,
இருக்கின்ற எல்லா சமய இலக்கியங்களும் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. பக்தி இலக்கியங்கள் ஒரு மொழியிலே மலிந்து கிடக்குமானால் நிச்சயமாக அந்த மொழியை கொண்ட சமுதாயம் மேன்மையுற்றிருக்க முடியாது. அது முட்டாள்தனமான ஒரு சமுதாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதிய தந்தை பெரியார் இந்த மொழி காட்டுமிராண்டி மொழி என்று சாடினார். பகுத்தறிவுக்கான விதையோ சிந்தனையோ இந்த மொழியிலே பதிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது அவர் தொடக்க கால அவருடைய கருத்தியல். ஆனால் அவருடைய அந்த கருத்தியலை மாற்றி தமிழும் ஒரு பகுத்தறிவு சார்ந்த மொழி, சமுதாய மேம்பாட்டுக்குரிய நல்ல சிந்தனைகளை விதைத்திருக்கிற ஒரு மொழி என்கிற அந்த கருத்தியல் அவர் உள்ளத்திலே பதிய காரணமாக இருந்த நூல் திருக்குறள். திருக்குறளை அவர் படித்ததற்கு பிறகுதான் காட்டுமிராண்டி மொழி என்று நாம் சொன்னது தவறு என்கிற கருத்துக்கு அவர் வருகிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நிச்சயமாக எந்த சமய இலக்கியமும் இதை சொல்லியிருக்க முடியாது, சொல்லவும் சொல்லாது. சமய இலக்கியத்தின் நோக்கம் என்னன்னா கண்மூடித்தனமாக அப்படியே பின்பற்றுவது. ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காதே, அதுதான் நீ அப்படியே ஏற்றுக்கொள் என்று காலங்காலமாக வலியுறுத்தி வந்தது சமய கொள்கை. ஆனால் அதை உடைத்து யாராக இருந்தாலும் எவர் எதை சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாதே, உன் புத்தியை திறந்து நீ சிந்தித்து பார், யார் என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் என்பதை நீ விளங்கிக் கொண்டு உள்வாங்கிக் கொண்டு உன்னுடைய புத்திக்கு அது சரியாக படுமானால் ஏற்றுக்கொள், உனக்கு அது உடன்பாடு இல்லை என்றால் விலக்கி விடு. இதை விட வேற யாரு எந்த கருத்தினை சொல்லிவிட முடியும்? இது ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக இருக்கிறது. பக்தியாக இருக்கட்டும் அல்லது வேறு அறிவியல் சார்ந்ததாக இருக்கும், கல்வியல் சார்ந்ததாக இருக்கட்டும், எது சார்ந்த செய்தியாக இருந்தாலும் உன்னுடைய அறிவுக்கு சரியென்று பட்டால் ஏற்றுக்கொள் என்று வள்ளுவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தது பெரியாருக்கு உரைத்தது. ஓ, நாம் தமிழ் மொழியை மற்ற மொழிகளைப் போல இதுவும் ஒரு மதம் சார்ந்த மொழி என்று நாம் தவறாக கருதி விட்டோமே. இந்த குறளுக்குள் எல்லா விதமான பகுத்தறிவு சிந்தனையும் பொதிந்து கிடக்கிறது. எல்லா வழிகளையும் திறந்து விடுகிறது இந்த கருத்து, இந்த குறள். எனவேதான் வள்ளுவர் அப்பொழுது திருக்குறளினுடைய பெருமையை அறிகிறார், உணர்கிறார். திருக்குறளுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறார். அது வரையிலும் திருக்குறள் போற்றப்படவில்லை. எல்லீஸ் துரை சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருக்கின்ற போது 2 ஆசிரியர்கள் அவருக்கு, நம்ம தமிழாசிரியர்கள் அவருக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவர் பேர் என்னங்கய்யா, கந்தப்பன் என்கின்ற அந்த சமையலர், அதுவும் ஹாரிங்டன் பிரபுக்கு சமையலராக இருந்தவர் வழியாக அந்த ஓலைச்சுவடி, திருக்குறள் ஓலைச்சுவடி எல்லீஸ் பிரபுக்கு கிடைத்து அவர் பார்த்து விட்டு பிரமிப்படைகிறார். இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் தொகுப்பா, அறிவு கருவூலமா என்று அவர் திகைத்து போய் ஆசிரியர்கள்ட்ட கேட்கிறாரு. என்னென்ன கர்மாந்தரமோ அந்த புராணம் இந்த புராணம் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா ஐயா, இந்த திருக்குறளை என் கண்ணிலேயே காட்டலையேன்னு எல்லீஸ் வருத்தப்படுகிறார். இது அப்படி ஒன்றும் முக்கியமான நூல் இல்லை என்று அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப வருத்தப்பட்டவர். இதை உடனடியாக முதலில் அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்து திருக்குறளை 1812 ஆண்டு அது தஞ்சை ஞானப்பிரகாசர் என்பவர்களுடைய உதவியோடு அதை வெளியிடுகிறார். அப்படி திருக்குறள் இடைப்பட்ட காலத்திலே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தது. காரணம், இந்த மதவாத கருத்தியலுக்கு மாறாக அது விளங்கியதா, சனாதன கருத்தியலுக்கு எதிராக அது கருத்துக்களை பதிவு செய்திருந்ததா, அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அது வெள்ளைக்காரர்களுடைய புண்ணியத்தினால் அது வெளிச்சத்துக்கு வந்தது. இன்றைக்கு திருக்குறள் தமிழர்களுக்கு ஒரு செம்மாந்த இலக்கியம். இது மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் நூல். காலம் கடந்து பேசக்கூடிய உன்னதமான கருத்துக்களை பொதிந்திருக்கக்கூடிய
தமிழ் நூல் என்கிற ஒரு அறிவும் புரிதலும் நமக்கு இருக்கிறது. இன்னும் கூட இன்னும் சில பேர் அதை ஒரு தேசிய மொழி என்று சொல்வதற்கு உரிய தகுதி இல்லை என்றும், அல்லது வேறு அதில் காமத்துப்பால் என்கிற பேசக்கூடாத ஒரு பொருள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று மடத்தனமாக புரிந்து கொண்டோம். காமம் வாழ்க்கை என்பது அது அடிப்படை விஷயம். அதுல போய் இவன் எப்படி அது வேண்டாதது சொல்லக்கூடாதது ஒரு கொச்சையான தப்பான அப்படின்னு புரிந்து கொள்கிறார்கள்னா எப்படி இருக்கான் பாருங்க. இப்படி அவன் தான் அப்படியே படிப்பிக்கப்பட்டிருக்கிறான். அப்படியே ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாக இவன் அப்படியே படிப்பிக்கப்பட்டதனுடைய விளைவு அவன் சொல்றதெல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நம்முடைய உதயனையா போன்றவர்களுடைய முன்னெடுப்பால் அது மீண்டும் சமுதாயத்திலே அது எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அமைகிறது. மரியாதைக்குரிய தகடூரார் ஐயா அவர்கள் அவருடைய ஆழ்ந்த சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு காலத்துக்கு ஏற்று சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தலைப்பை வழங்கிய ஐயா உதயன் அவர்களுக்கு நன்றியையும் வரவேற்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமக்கு ஒரு நல்ல ஒரு செவிக்கு விருந்தளிக்க வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் தகடூரார் அவர்களையும் அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன். நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மணிநாதன் அவர்களையும், அருமையானதொரு தலைமை ஏற்று கவியரங்கை நடத்த இருக்கின்ற ஆலை இளவல் அவர்களையும், எப்பொழுதும் போல உதயன் அவர்களினுடைய வளகரமாகவும் இடக்கரமாகவும் இருந்து அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கிற வெங்கடேசன் ஐயா, வேல்முருகன் போன்ற தோழர் போன்ற இவர் தமிழினியன் போன்றவர்கள், ஐயா சுகுமார் ஐயா போன்றவர்கள், இப்படி எல்லோரும் எப்பொழுதும் ஐயா எப்பவும் முதல்ல தமிழினியனும் இவங்களும் பின்னாடி வரிசையில உட்கார்ந்தே நான் பார்த்ததில்லை. இதே அந்த முதல் வரிசையில அந்த இந்த மேசைக்கு பேர் எதிர்த்த மாதிரி இருந்து அப்படி ஒரு தெம்பா பேசுகிறவர்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து அவர்களும் நல்ல நல்ல கருத்துக்களை தொடர்ந்து எடுத்து வழங்கக்கூடிய அளவிலே அவர்கள் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்புக்குரிய பெருமக்கள், தமிழ் சிந்தனையாளர்கள், உணவார்கள், உங்கள் அத்தனை பேரையும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி வருக வருக என்று உளமாற வரவேற்று எல்லாரையும் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்ததாக கவியரங்கம் தொடங்குகிறது. கவியரங்கத்தினுடைய தலைவர் ஆலை இளவல் அவர்கள் தலைமை ஏற்று கவியரங்கை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை ஐயா அவர்கள் நடத்தி தருவார்.